சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ட்ரம்மினுத்தி பின்வாங்குவதை வாஷிங்டனின் அதிரடி நகர்வுகளை எதிர்கொள்ள தெஹ்ரான் தீவிர ஆயத்தம். சிரியாவின் இறையாண்மையை இஸ்ரேல் மீறுவதை ஏற்க முடியாது. இட்லிப் வான்வெளி தாக்குதலால் கொதித்தெழுந்த எகிப்து. விடிய விடிய வீசப்பட்ட குண்டுகள். இஸ்ரேல் ராணுவத்தின் அதிரடி இடிப்பு பணிகள். சொந்த பலத்தை மிகையாக மதிப்பிடும் இஸ்ரேல் மத்திய கிழக்கை உலக போருக்குள் தள்ள முயற்சி. நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம். ஈரானுடன் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என ட்ரம்ப் அதிரடி. ஆவணங்கள் இறுதி செய்யப்பட வேண்டும். கனடாவுடனான வர்த்தக போரை தற்காலிகமாக தடுத்த ட்ரம்ப் $20 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதிகள் தப்பித்தன. அமெரிக்காவுடன் உருவாகியுள்ள கடுமையான ராஜதந்திர மற்றும் ராணுவ முட்டுக்கட்டையை சமாளித்து ஒரு நீடித்த மோதலை எதிர்கொள்ள ஈரான் தங்களை முழுமையாக ஆயத்தப்படுத்தி வருவதாக பிரபல ஈரானிய செய்தித்தாளான அல் விபாக் தலைமை ஆசிரியர் மொக்தார் ஹத்தாத் தெரிவித்துள்ளார். அதிபர் ட்ரம்ப் முதலில் மிகைப்படுத்தப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்துவிட்டு பின்னர் தனது கடுமையான நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த அனுபவம் ஈரானுக்கு நன்றாகவே கிடைத்துள்ளது என மொக்தார் ஹத்தாத் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய முட்டுக்கட்டை தீவிரமடைந்து விரிவடையும் போது அதிபர் ட்ரம்ப் இறுதியில் பின்வாங்கி ஜூன் 17 இடைக்கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீண்டும் தொடர்வதை ஏற்க நிர்பந்திக்கப்படுவார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்காவின் இடைக்கால தேர்தல்களையோ அல்லது ஆட்சி மாற்றத்தையோ நம்பியிருப்பதாக கூறப்படும் கருத்துக்களை முற்றிலுமாக நிராகரித்துள்ள கத்தாத் அமெரிக்க ஜனாதிபதி மீது ஈரான் தரப்பிற்கு அடிப்படையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளார். சிரியாவின் இட்லிப் மாகாணத்தின் கிழக்கு புறநகர் பகுதியில் அமைந்துள்ள அபு அல் துஹீர் இராணுவ விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள பயங்கர வான்வெளி தாக்குதல்களுக்கு எகிப்து வெளியுறவு அமைச்சகம் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அபு அல் துஹூர் விமான தளத்தின் மீதான தாக்குதல் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அச்சுறுத்தல் விளைவிக்கும் ஒரு அபாயகரமான பதற்ற அதிகரிப்பு என்று எகிப்து பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. சிரியாவின் இறையாண்மையை இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து மீறி வருவதை எகிப்து முழுமையாக நிராகரிக்கிறது என்றும் அரசியல் தீர்வுகள் தேவைப்படும் இக்கட்டான சூழலில் சிரியாவை இது மேலும் சீர்குலைக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தொடர்ச்சியான இஸ்ரேலிய அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் பிராந்திய போரை தடுக்கும் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் சர்வதேச சமூகம் தனது பொறுப்புகளை உடனடியாக ஏற்க வேண்டும் என அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. ராஜதந்திர நெருக்கடியில் வளைகுடா நாடுகள். அமெரிக்கா ஈரான் மோதலால் GCC நாடுகள் கடும் கவலை. தோகோவில் கத்தார் வெளியுறவு அமைச்சகம் அதிரடி விளக்கம். இடைக்கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 60 நாள் காலக்கெடு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளில் பெரும் கவலையும் ராஜதந்திர நெருக்கடியும் உருவாகியுள்ளது. இதனை சமாளிக்கவும் பிராந்திய போரை தவிர்க்கவும் கத்தார் உள்ளிட்ட GCC தலைவர்கள் அவசர தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானியர்களையும் அமெரிக்கர்களையும் சமரசம் செய்து தரப்பையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மெசைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழியை கண்டறியும் முயற்சியாகவே ஈரானுடனான கத்தாரின் தொடர்புகள் தொடர்வதாக வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு கத்தார் தனது தளங்களை வழங்கவில்லை என தெளிவுபடுத்தியுள்ள வெளியுறவு அமைச்சகம் தனது தேசிய இறையாண்மையை பாதுகாப்பது மற்றும் ராஜதந்திர தீர்வை காண்பது என்ற நீண்டகால நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே ஈரானுடனான உறவு கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் பாதுகாப்பாக கடப்பது தொடர்பாக ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. ஓமான் பாதை மற்றும் அமெரிக்க ஈரான் இடையேயான சில ஒருங்கிணைந்த வழிமுறைகள் மூலம் நிலைமையை சீராக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லெபனானின் பல முக்கிய நகரங்களை இலக்காக கொண்டு இஸ்ரேலிய படைகள் இரவு முழுவதும் தொடர்ச்சியான வான்வழி குண்டு வெடிப்புகளையும் கொடூரமான பீரங்கி செல் தாக்குதல்களையும் நடத்தியுள்ளதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. அல் மன்சூரி நகரில் இரவு முழுவதும் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் நிகழ்ந்ததை தொடர்ந்து கத்தாத்தா பகுதியில் விடியற் காலையில் இஸ்ரேலிய படைகளால் கட்டிடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மஜ்தல் ஜூன் மற்றும் அதை சுற்றியுள்ள பள்ளத்தாக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தின் பீரங்கி குண்டுகள் சரமாரியாக விழுந்து நொறுங்கியுள்ளன. காஷ்மீர் முதல் ககாஜத் அல்ஜிஸ் வரையிலான லிட்டானி ஆற்று பகுதியின் மேல் அமெரிக்க தயாரிப்பு ராணுவ ரோன்கள் விடிய விடிய வட்டமடித்து ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன. மேலும் டயர் மற்றும் பின்ஷெபிள் நகரங்களின் வான்வெளியில் வெளிச்ச ஒளிக்கீற்றுகள் வீசப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய கிழக்கில் மோதலை தீவிரப்படுத்தி அமெரிக்காவையும் முழு நேட்டோ கூட்டமைப்பையும் போருக்குள் இழுப்பதே இஸ்ரேலின் முதன்மை நோக்கம் என்றும் இறுதியில் இஸ்ரேல் ஒரு நாடாகவே இல்லாமல் போகும் அபாயத்தில் உள்ளது என்றும் மூத்த ரஷ்ய ராணுவ அதிகாரி ஒருவர் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் மேலும் தீவிரமடையும் என்பதை நாம் உணர வேண்டும். முடிந்தவரை மோதலை தீவிரப்படுத்தி அமெரிக்காவையும் முழு நேட்டோ கூட்டமைப்பையும் அதில் நேரடியாக இழுத்து செல்வதே இஸ்ரேலின் துல்லியமான நோக்கம் என லெப்டினன்ட் ஜெனரல் ஆப்டி அலாவுடினோவ் கூறியுள்ளார்.
தெரிவித்துள்ளார். இறுதியில் இஸ்ரேல் தனது சொந்த ராணுவ பலத்தை மிகையாக மதிப்பிட்டு ஒரு நாடாகவே இல்லாமல் போய்விடும் ஆபத்தான நிலையை எட்டும் என்று அவர் மிக கடுமையான சொற்களில் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தொடர் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைப்படை நடவடிக்கைகள் பிராந்திய அமைதியை முற்றிலுமாக சீர்குலைத்து உலகளாவிய வல்லரசுகளுக்கு இடையே ஒரு புதிய போரை மூட்டிவிட்டுள்ளதாக மாஸ்கோ குற்றம் சாட்டுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஜூன் 17 அன்று எட்டப்பட்ட இடைக்கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பிறகு நிரந்தர உடன்பாட்டை எட்டுவதற்கான அமைதி முயற்சிகள் முற்றிலும் முடங்கியுள்ளன. இதனைத் தொடர்ந்து தெஹ்ரான் தனது ஆயுதப்படைகளை முழுமையான தாக்குதல் ராணுவ நிலைப்பாட்டை நோக்கி நகர தொடங்கியுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே ஈரானுடன் எந்தவொரு பேச்சுவார்த்தையோ அல்லது உரையாடலோ நடைபெறவில்லை என்றும் அவ்வாறு எதுவும் திட்டமிடப்படவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாயன்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்ஸெத் ஆகிய இருவரும் ஈரானை அச்சுறுத்தி தங்கள் தகுதிக்கு மீறிய செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் சாடியுள்ளார். இந்த கோமாளி கும்பல் மாஜஜாலம் செய்து குழப்பத்தை சரி செய்யும் என எதிர்பார்ப்பதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்று அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். எதிரிகள் நாங்கள் சரணடைவதை நாடினார். அவர்கள் ஆட்சி மாற்றம், பிளவு மற்றும் உள் அமைதியின்மையை முன்னெடுத்தனர். ஆனால் அவர்கள் எந்த திட்டத்தை கையாண்டாலும் தோற்கடிக்கப்பட்டனர். போரிலும் ராஜதந்திரத்திலும் ஈரானை வென்றது என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதியாக தெரிவித்துள்ளார். ஈரானை பொருளாதார ரீதியாக முற்றிலும் தனிமைப்படுத்தும் வகையிலான முன்னெப்போதும் கண்டிராத தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க கருவூல செயலாளர் பெசன் மிரட்டியுள்ள நிலையில் ஒப்பந்தத்தில் இல்லாத சலுகைகளை பெற அமெரிக்கா நாடக ராஜதந்திரத்தை அரங்கேற்றுவதாக காலிபாப் சாடியுள்ளார். அமெரிக்காவுடனான கடுமையான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கனடா மீது விதிக்கப்பட்டிருந்த 50% தண்டனை சுங்க வரியை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 3 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு அடிப்படை ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதே இந்த தற்காலிக நீக்கத்திற்கு காரணமாகும். புதன்கிழமை அமலுக்கு வரவிருந்த 50% சுங்க வரியை ஒப்பந்த ஆவணங்கள் இறுதி செய்யப்படும் வரை 3 நாட்களுக்கு ட்ரம்ப் ஒத்திவைத்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக முன்னாள் அதிபர் ஜோ பைடனால் ரத்து செய்யப்பட்ட கீஸ்டோன் எக்ஸல் குழாய் வழி திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இது கனடாவின் ஆல்பர்டாவிலிருந்து தினசரி 8,30,000 பீப்பாய் கச்சா எண்ணெயை அமெரிக்காவிற்கு நேரடியாக கொண்டு செல்லும். இந்த உடன்பாடு அமலுக்கு வந்தால் காக்கி மட்டைகள், கட்டுமான பொருட்கள், மதுபானங்கள் மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட கனடாவின் சுமார் $20 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க ஏற்றுமதிகள் 50% வரியிலிருந்து தற்காலிகமாக பாதுகாக்கப்படும். கனடா பிரதமர் மார்க் கார்னி மற்றும் அதிபர் ட்ரம்ப் இடையே திங்கட்கிழமை நடைபெற்ற நுட்பமான மற்றும் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை இந்த தீர்வுக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தன. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.